வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். புலாவோட, நம்ம கீ ரைஸ், அப்புறம் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸ்டார்டர் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் இந்த ரெசிபி. கொஞ்சம் மடமடன்னு அன்றைக்கி நான் செய்ய வேண்டியதாச்சுங்க, ஏன்னா எங்களுக்கு விருந்தாளி இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை மிதமான தீயில் காய வச்சு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கினேன். நெய் எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் நான் இங்கே பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை நல்லா ஆஞ்சி அலசி எடுத்து வச்சுருக்கேன். பொடியை நம்ம பூண்டை நறுக்கிக்கணும், இஞ்சி பூண்டு விழுது தயார் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் பொடியை நறுக்கியிருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். பன்னீரை நான் இந்த ட்ரையாங்கிள் பீசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இப்போ இதில் வெங்காயம் கீறி வச்சுருக்க பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிபி ஒரு நொடியில் தயார் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், நல்லா வதக்கிடுறேங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் நல்லா வதங்கி வரணும். அதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு முறை நல்லா கலந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு பன்னீரை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நான் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக நான் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த பன்னீரில் நல்லா பெரட்டி எடுத்துடுறேங்க. அருமையான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி. நொடியில் ஒரு ரெசிபி நம்ம தயார் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு கீ ரைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பன்னீர் பெப்பர் ஃப்ரை, அப்புறமா எதுனா ஒரு சிக்கன் கிரேவி வச்சோம்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரையை சுட சுட பரிமாறி இருக்கேங்க. பொடியை நறுக்கின மல்லித்தழையை தூவி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சி நம்ம இதை சுட சுட பரிமாறலாங்க. அருமையான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி. உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.